இன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஆளும் அரசு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் 25 பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினராக கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக இன்றைக்கு வாக்களித்திருக்கிறோம். சில சிறுபான்மை சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சிறுபான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில பத்திரிகை வாயிலாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நான் பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என்னால் நியமனம் செய்யப்பட்ட பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட கொறடா உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதுவே முற்றிலும் தவறான ஒரு கருத்து. சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாகவும் முழுமையான தவறான ஒரு கருத்தை இன்றைக்கு பொதுவெளியிலே தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் கொறடாவை நேரடியாக நியமனம் செய்ய முடியாது. சட்டமன்றம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இயக்கத்திலே இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற வேண்டும். அந்த சட்டமன்ற குழு கூட்டத்திலே சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கொறடா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் மரபு, இதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே அவர் சொல்லியிருக்கிற கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகிய நான் நியமனம் செய்த கொறடா. பொதுச் செயலாளர் கொறடாவை நியமனம் செய்ய முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட கொறடா இவர்தான் ஒரு கட்சியினுடைய கொள்கை முடிவுகளை இந்த சட்டமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்கின்ற போது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கொறடா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தரவுகளை கொடுப்பார். இதுதான் நடைமுறை. எல்லா கட்சியிலும் அதான் நடைமுறை, சட்டமன்றத்திலையும் அதுதான், நாடாளுமன்றத்திலையும் அதுதான் நடைமுறை. ஆனால் இன்றைக்கு புதிதாக ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாததில்லை, புரியாததில்லை. ஏற்கனவே பணியாற்றியிருக்கிறார். தன்னுடைய பலவீனத்தை தங்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை மறைப்பதற்காக இப்படி தவறான ஒரு தகவலை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இன்னொன்று, நான் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் பொய், தவறு, உண்மைக்கு புறமான செய்தி, அப்பட்டமான பொய், வடிகட்டிய ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். அவர் சொல்லுகின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றதாக சொல்லுகின்ற அந்த 47 பேர்
எப்போ, எங்கே, எதற்காக பெற்றார் என்று அவரால் சொல்ல முடியுமா? எப்போது சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது, எந்த தேதியிலே நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது, தீர்மானம் நிறைவேற்றினார்களா? அந்த தீர்மானம் இப்போ 47 பேர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த தீர்மானம் நோட்டிலே அந்த தேதியிலே எந்த தேதியிலே நடைபெற்றது, என்ன அஜெண்டா வைக்கப்பட்டது, என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அந்த தீர்மான புக்கிலே இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இட்டிருக்கிறார்களா என்பதை அவருக்கு வெளியிட முடியுமா? அதை அந்த தீர்மான புத்தகத்தை வெளியிட தயாரா இருக்கிறாரா? உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், தைரியம் இருந்தால், உண்மையாக இருந்தால் அந்த தீர்மானத்தை காப்பியை வெளியிட முடியுமா? 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மான புத்தகத்திலே கையெழுத்து இட்டதை எந்த தேதியிலே எந்த இடத்திலே கலந்து கொண்டு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கையொப்பமிட்ட அந்த பிரதியை காட்ட முடியுமா? ஏனென்றால் காட்ட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு கூட்டமே நடைபெறவில்லை. ஒரு போட்டோவை காட்டுவார், நாங்கெல்லாம் அமர்ந்திருக்கிற மாதிரி. அது கூட்டம் இல்லை. அதுதான் நாங்கள் கடைசியாக அவரை சந்தித்து பேசிய போது அவர் சொன்ன கருத்து, எங்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம், அப்போ எடுக்கப்பட்ட படம். சரி, படத்தை காட்டட்டும், ஆனா நோட்டை காட்ட முடியுமா, கையொப்பத்தை காட்ட முடியுமா? அப்போ நீங்க கேட்கலாம், இந்த 47 பேர் எங்கே கையொப்பம் பெற்றார்கள் என்று. அது வேறு நோக்கத்திற்காக வேறு இடத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டிருந்த போது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்றார். இரவு நேரத்தில் சென்றார், வேக வேகமாக சென்றார், யாரையும் அழைக்காமல் சென்றார். போய் கையெழுத்தை பெற்றார், தனித்தனியாக பெற்றார். அன்றைக்கு அந்த பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற அந்த விடுதியிலே என்ன பேசினார், என்ன சொன்னார் தெரியுமா? அதை சொல்ல அவர் தயாராக இருக்கிறாரா? என்ன சொன்னார்? கையெழுத்தை பெறுவதற்கு என்ன சொல்லி கையெழுத்தை பெற்றார்? நான் மேலே பேசிவிட்டேன், மேலே சம்மதம் சொல்லிவிட்டார்கள், நாம் ஆட்சி அமைக்கிறோம், நான் முதலமைச்சராக ஆகப் போகிறேன், திமுக நமக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறது, திமுக ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியாக நான் என் தலைமையிலே ஆட்சி அமையப் போகிறது, நீங்களெல்லாம் அமைச்சராகலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார் என்று அன்றைக்கு சொன்னாரா இல்லையா? அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கலாம். பிஜேபி எம்எல்ஏயும் நம்முடைய கட்சியில் இணைந்து கொள்வார் என்று சொன்னார். ஆனால் சட்டமன்ற கூட்டம் எங்கேயுமே எப்போதும் நடைபெறவில்லை. நடந்தது ஒரே சட்டமன்ற கூட்டம் நடந்தது, உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. 8ஆம் தேதி எங்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற்று பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வேலுமணி அவர்களை சட்டமன்ற தலைவராகவும் திரு விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் தேர்வு செய்யப்பட்டு 8ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றது. தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், கையொப்பம் பெற்றிருக்கிறோம். அதை நாங்கள் சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறோம். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற தலைவர்
பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கொறடா. சட்டமன்ற உறுப்பினர் நல்லா புரிஞ்சுக்கங்க, சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட கொறடா, பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட கொறடா இல்லை. இன்றைக்கு சொல்கிறார் அவருடைய பேட்டியிலே பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, அது அவர் சொல்லல, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி சொல்லல இருக்கிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி வேற. சட்டமன்றத்தினுடைய நிர்வாகத்திலே அரசியலுடைய கட்சியினுடைய உத்தரவுகள் செல்லாது. சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் தான் அதை நிர்வகிக்கணும். ஆனால் ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை அமல்படுத்துகின்ற போது அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கின்றதை அந்த கொறடா மூலமாக உத்தரவுகளை கொடுப்பார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொறடா, பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட கொறடா இல்லை. இதை முதலில் தெளிவுபடுத்துகிறேன். முதல்ல அவர் கொடுத்திருக்கிற கடிதம் போலி கடிதம், செல்லாத கடிதம், செல்லாத நோட்டு. அவர் 47 பேர் என்னை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி 27 சட்டமன்ற உறுப்பினர் கையொப்பங்களை பெற்று நாங்கள் கொடுத்தோம். புதிதாக தேர்வு செய்யப்படுகிற சட்டமன்றத்திலே அந்த கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சபாநாயகரிடம் கொடுத்த பிறகு சபாநாயகர் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்ப திமுக கொடுத்திருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அவர் அங்கீகரிச்சிருக்கிறார். அதே மாதிரி காங்கிரஸ்ல தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் எல்லாரும் கடிதமும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றை தவிர, அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்று வரை, இந்த நிமிடம் வரை அங்கே நிர்வாகிகள் பட்டியல் அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன காரணம்? இந்த பக்கம் 47 பேர் கையெழுத்தை, போலியான கையெழுத்தை, நடக்காத ஒரு கூட்டத்திற்கு வேறு எதற்கோ ஒரு சம்பவத்துக்காக பெறப்பட்ட கடிதத்தை தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பக்கம் நாங்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட திரு வேலுமணி அவர்களுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். 2 கடிதமும் இப்ப சபாநாயகனுடைய, அன்றைக்கு இடைக்கால சபாநாயகர் இருந்தார், நேற்றுதான் சபாநாயகர் தேர்வு நடந்திருக்கிறது. இப்ப அந்த கடிதம் அங்கு இருக்கிறது. இப்படி போலியான ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அடுத்த அரை மணி நேரத்திலே அதற்கு ஆட்சேபனை கடிதத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். சபாநாயகர் அன்றைக்கு இடைக்கால சபாநாயகருக்கு உடனடியாக சபாநாயகர் அலுவலகத்துக்கும் சபாநாயகருக்கும் நாங்கள் ஆட்சேபனை கொடுத்திருக்கிறோம். என்னவென்று, அவர்கள் கொடுத்திருக்கிற கடிதம் போலியான கடிதம், அவர் சொல்லியிருக்கிற கூட்டம் நடைபெறவில்லை, அதில் போட்டிருக்கிற கையெழுத்து உண்மை இல்லை. அங்கேயும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், எங்களிலும் கையெழுத்து போட்டிருக்க, இரட்டை டபுள் என்ட்ரி இருக்கிறது. இதை நீங்கள் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அதன் அடிப்படையிலே 2 கடிதத்தின் மீதும் இதுவரை நடவடிக்கை இல்லை, யாரையும் அங்கீகரிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரும், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அங்கீகரிக்கப்படவில்லை, இந்த பக்கம் வேலுமணி அவர்கள் 2 பேர்களும் இன்னும் சட்டமன்ற சபாநாயகராலே அறிவிக்கப்படவில்லை, கொறடா அங்கீகரிக்கப்படவில்லை, கொறடா அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப அங்கீகரிக்கப்படாத போது அங்கீகரிக்கப்படாத ஒரு கொறடா உத்தரவு எப்படி சொல்லும்? செல்லாது. ஒன்னு. இப்ப சபாநாயகர் அவர்கள் தான் இதை விசாரணை செய்து எது உண்மை எது பொய் என்பதை ஆராய்ந்து எங்களுக்கு 2 தரப்புக்கும் வாய்ப்பை கொடுத்து 2 தரப்புகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரையும் கூட்டு ஆராய்ந்து விசாரணை செய்து இறுதி முடிவெடுத்து யாருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் என்பதை
முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் இன்றைக்கு சபாநாயகர் இடத்துல இருக்கிறது. இப்ப அவர் இடத்துல தான் இருக்குது. இப்ப முடிவு அவர் தான் சொல்லணும். யாருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களோ அவர் தான் அங்கீகரிக்கப்படுவார். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. இதை எல்லாம் மூடி மறைத்து விட்டு எதுவுமே நடக்காதது போல, எதுவுமே தனக்கு தெரியாதது போல இன்றைக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகைகளை சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்ப இருக்கிற உண்மையை பட்டவர்த்தனமா சொல்லி இதான் நிலைமை. இப்ப நான் எங்க பக்கமா அங்கீகரிச்சுட்டா நாங்க ஒன்னும் எங்களுக்கு சொல்லல, எங்க கொறடாக்கு அதிகாரம்னு நான் சொல்ல. இப்ப ரெண்டு பக்கமே அங்கீகரிக்கப்படாம இருக்கிறது. தலைவரும் இல்ல, கொறடாவும் இல்ல. அங்கீகரிச்சாதான் அதுக்கு பதவி வரும், அதுக்கு உயிர் வரும். இதுதான் நிலைமை. இதையெல்லாம் மறைத்து விட்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுவதற்காக, அச்சமூட்டுவதற்காக, தன் பக்கம் அவர்களை எப்படியாவது இழுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி எங்களை அச்சுறுத்த பார்க்கிறார், மிரட்ட பார்க்கிறார். இதுதான் நிலைமை. இன்னொன்று சொல்லுகிறார், ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள் பதவி ஆசைக்காக இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்று. யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ள மேல தலை மேல சத்தியம் வச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன? என்ன என்ன சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குறேன். வாங்கிட்டு உடனே வீட்டில் கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வராது. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் பேசுறேன், என்ன பார்த்து நல்ல பதவியை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா, நான் 5 வருஷமா கண்டுக்கல, இப்போதான் ஃபோன் பண்ணீங்களேன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருகிறது, பொதுச்செயலாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கு இருக்கல, அவங்க வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக எங்க அப்பா மாவட்ட செயலாளர் எம்பி, இப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி இவருடைய அப்பா சேர்மன். இவங்க எல்லாருமே இங்க இருக்கிற பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டார். இல்லப்பா, எல்லாரும் இருந்தோம்.
வேல்மணிந்தோம் அங்கே தான் எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் கேபி முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார். அது வேற, எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆமாம் கரெக்ட் தான் பண்ணுங்கன்ட்டார். அது வேற. நாங்கள் எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏற்றுக்கோம்? மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏற்றுப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு நல்லா சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏற்றுக்குமான்னு கேட்டேன். இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டில் போனால் பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்னு. பசங்க நம்ம பசங்க சொந்த பசங்க காரி துப்புவாங்கன்னு சும்மா இருந்தேன். சொன்னதை தான் சொல்றேன். அங்க சொன்னேன்ல, இந்த வார்த்தை சொன்னேன்ல, நான் சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஏன் பேசுறீங்க? சொல்றேன், உண்மையை சொல்லுவோம். சொன்னோம். இல்ல இல்லப்பா, இல்ல இல்ல, இன்னைக்கே சொல்லு, இன்னைக்கே முடியாதுன்னு. இன்னொரு உண்மையும் சொல்றேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை, நீங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை வந்து குற்றச்சாட்டாரு பதவிக்காக, நாங்கள் ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாம் போகிறோம். அப்போ இவரு என்ன சன்னியாசம், இவரு என்ன இதுக்கு வந்த அரசியல் செய்கிறவங்க எல்லாமே பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்போ இவர் மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு? அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்றார். ஆனா இதே அம்மா 96 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தா அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது. 19 தோத்தோம், 21 தோத்தோம், 24 தோத்தோம், 26 தோத்துருவோம். இன்னி வரை எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை அவர். நான் நேற்றே சொல்லிட்டேன், தோல்வி நான் அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டு. இந்த தோல்வியில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். கட்சியை சீர்திருத்தத்துக்கு அவர் ஒத்துழைப்பு இல்லை. நான் இன்னொரு அதான் சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்பு? மிகப்பெரிய, நடக்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அண்ணா திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசி அந்த கூட்டம் போட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ். நான் இருந்தால் முதலமைச்சர் நான், இல்லை என்றால் எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொன்னார். அப்போ சரி இதுவும் வேண்டாமா கேட்டேன். அண்ணா திமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுக அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், தீய சக்தி. அதனால் இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன? திமுக ஒரு தீய சக்தி. நம்ம 2 பேருடைய நோக்கமும், அண்ணா திமுகவும் தமிழக வெற்றி கழகம் நோக்கமும் திமுக அழிக்கப்பட வேண்டும். நீங்க திமுகவோட போற மனநிலையில் வந்துட்டீங்க. அப்ப அதை நீங்க பரிசீலனை செய்யும் போது ஏன் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கருத்து. இதில் தான் எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது.
அவர் எந்த எதுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றதால் தான் நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் நடந்த உண்மை. இதுதான் நடந்த உண்மை. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவே கிடையாது. எங்கள் மனசுலகத்தை உண்மையை இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எந்த காலத்திலையும் இன்னைக்கு சொல்கிறார், நான் கையெழுத்து போட்டு தானே இவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள். ஏப்பம் உண்மைதான். பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த பொதுச் செயலாளர் உருவாக்குறது யாரு? இந்த தொண்டர்கள். இவரா சுயமா வந்துட்டாரா பொதுச் செயலாளரா? யார் உருவாக்குறது? இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் யார் உருவாக்குனது. அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பல. இப்ப சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா தலைமையிலான நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர் இன்றைக்கு ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம். என்ன காரணம் என்றால் எங்களுடைய நோக்கமும் ஆளும் டிவிகேவுடைய நோக்கம் ஒன்றுதான். திமுக அப்புறப்படுத்த வேண்டும், திமுக அகற்றப்பட வேண்டும். இதே ஒரே நோக்கம், ஒரே காரணத்திற்காக தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகே இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுடைய உயிர் நாடி. அவன் ரத்த நரம்பு எல்லாம் திமுக எதிர்ப்பிலே வாழ்ந்தது. அதுதான் எங்களுக்கு. இதை தவிர்த்து வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த இதுவும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு தவறான செய்திகளை இப்பயும் சொல்றோம். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய. இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கு எங்களுக்கு இடம் கிடையாது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். இன்னைக்கு அவரும் சொல்லிட்டார், நாங்களும் சொல்லிட்டோம். அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறார். இன்று வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுச் செயலாளர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்தியாவில் எந்த பிளவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்களும் சொல்றோம். நாங்களும் அண்ணா திமுக திராவிடத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிச்சிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி உங்களை குறிப்பிட்டதை எப்படி பாக்குறீங்க? சார் என்னையா எங்க சொன்னாரு? சரி, இல்ல இது துரோகம்னா இதை அவர் துரோகம் சொல்றாருன்னா திமுக போனோம்னு சொன்னாரு. அப்புறம் அது எது? அதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கீங்க. இருங்க. எல்லா கேள்விக்கும் நமக்கு மாண்பு முன்னாள் அமைச்சர் சி. சண்முகம் பதில் சொன்னார். அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இல்ல, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்றம் நம்ம இருந்தோம். அதே போல எங்க தலைமையில் இருந்தது. அதுதான் அண்ணன் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா பக்கம் ஊடகங்கள் எல்லாமே என்ன அதிமுக உடைக்கிறனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு டீம் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி செயல்பட்ட பரவாயில்ல, ஒரு ஐடிவி இங்க வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல் இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டுமல்ல, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல இவரை முதலமைச்சரா உருவாக்குனது அவங்க சின்னமா அவங்க தான். அந்த நேரத்தில் பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்க எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல இப்ப ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லிதான் நாங்க இதுக்கு முன்னாடி பேசணும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? இப்பவும் நாங்க தெளிவா இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்ப அவர் வந்து சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னாரு, நாங்களும் சொல்றோம், பொதுச் செயலாளர் அவருதான், மாற்று கருத்துல. இப்பவாது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து 10 கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்களை பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க சொன்னது என்ன பண்ணது? திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. ஆமா, அதாவது திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சி புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. அதே பாணி தான் அன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதே போல தயவு செஞ்சு இனியாவது வந்து வேற மாதிரி சிந்திக்காம இருக்கிறவங்க போற வெளியே அனுப்பாம எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வந்து தயவு செஞ்சு அவர் செய்யணும். அவ்வளவுதான். இன்னும் குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. நன்றி, வணக்கம்.